ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த பிரிங்க். இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். படத்தோட ஓப்பனிங்கில் வேட்டையாடு விளையாடு கமல் இன்ட்ரடக்ஷனாக படம் ஃபுல்லாக ஃபைட்டுங்கிறத காட்டுறதுக்காக ஓப்பனிங்கே பயங்கரமாக ஃபைட்டு போயிட்டுருக்கு. அதாவது என்ன, ஒரு கேங்ஸ்டர் டீமை போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹீரோ உள்ளே வந்து அடின்னு பொழந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு ஃபைட் எல்லாமே அப்படியே டோனிஜா ஃபைட் மாதிரியே இருக்கும். அதுவும் டோனிஜா மாதிரி தான் இருப்பார். ஹீரோ அடித்த அடியில் ஒருத்தர் பறந்து போய் விடலாம். இவர் கையில் இருக்க நாக்கு பூச்செல்லாம் பயங்கரமாக வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதனால அடி பொழந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து பெரிய மாடியில் இவர் அடித்த கிக்கில் அப்படியே பறந்து போயிட்டு கீழே உள்ள போலீஸ் கார் மேலே போயிட்டு விழுந்துடும். ஸ்டேஷன் ஃபுல்லாகவே ஹீரோக்கு ரவுடி போலீஸ் தான் பேர். இதில் வேறு ரவுடி ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாரா. அதனால என்ன ஆகுனா 6 months அவரை சஸ்பென்ஷன் பண்ணி ஓரமாக உட்கார வச்சு அவர் மேலே ஒரு கேஸை போட்டு வச்சுருவாங்க. இந்த தடவை எத்தனை பேர் செத்து போனாங்க. ஹீரோ மேலே அந்த வெடி பார்ப்பான். கீழே காரை பார்த்தா கார் உள்ளே இருந்த போலீஸ் ஒருத்தன் விட்டு மேலே ஒரு ரவுடியை விட்டு ஓஹோ 2 டிக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து நாங்கள் போவோம். அப்படியே சீனை கட் பண்ணால் இப்போ நம்ம வில்லன் குரூப்பை காட்டுறாங்க. அதில் ஒரு பெருசு வந்துட்டு கொடை பிடிச்சிட்டு இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு ஃபோன் பேசிட்டு இருப்பார். அது யாருன்னா ஒரு பிஸ்னஸ் மேக்னெட், இன்னொரு டான். அவர் வந்துட்டு எப்படியா நம்ம ஏரியாக்குள்ள போலீஸ்லாம் வந்தது அப்படின்னு கேட்டுருப்பார். இனிமேல் அப்படியெல்லாம் நடக்காத தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லோரும் நாசமாக போனால் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த டானோட பழக்கம். அதனால அங்கே வந்துட்டு ஃபோட்டோவுக்கு வந்துட்டு ஊதுபத்தி காட்டிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு ஷிப்பை காட்டுறாங்க. அந்த ஷிப்பில் வந்துட்டு நிறைய மீனெல்லாம் வலையிலேருந்து எடுத்து போட்டு அதை வந்து புரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது உள்ளேருந்து பார்த்தா நிறைய மெட்டல் பாக்ஸில் கோல்டெல்லாம் வந்து இறங்குது. இவன் தான் படத்தோட வில்லன். அந்த பெருசை வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. பார்த்தா வில்லன் வந்துட்டு அவன் சாமி கும்பிட்டுட்டு இருப்பான். அவன் கடலில் தெய்வமாக வச்சு கும்பிட்டுட்டு இருப்பான். இன்னும் எவ்வளோ நேரம்ப்பா சாமி கும்பிடுவேன், இதை பார் நான் வந்துட்டு ரிட்டையர் ஆக விரும்புகிறேன், அதனால நான் பார்த்துட்டு இருக்க ஒர்க்கெல்லாம் என் பையன்கிட்ட தூக்கி கொடுத்துட்டேன், நீ அவனுக்கு ஹெல்ப்பராக இருக்க ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம வில்லனோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. இவனுக்கெல்லாம் நான் ஹெல்ப்பரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வச்சுக்கிறேன்டா அப்படின்னு மனசில் நினச்சேன். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பெருசு வேற இவனை பிரித்து காமெடி அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு சூதாட்ட கிளப்பை காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் நிறைய அமௌண்ட் வின் பண்ணாமல் காட்டுறாங்க. இவன் யாருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவருக்கு 6 months ஜெயில் தண்டனை கொடுத்து உள்ளே அடிச்சிடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு ஃபைட்டில் ஒருத்தர் மேலேருந்து கீழே வந்து போலீஸ் கார் மேலே வந்துடுவான். அந்த கார் உள்ள ஒரு போலீஸ் டெட் பாடியாக இருப்பார். அதனால அப்படியே நான் வெளியே வந்தேன் வச்சுக்கோ, ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளோண்டா அப்படின்னு மறைச்சிட்டு காட்டுற மாதிரி படத்தோட பேரை போ. ஹீரோவை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து 18 வயசு இப்போ தான் முடிஞ்சு. நான் இனிமேல் அவன் கார்டன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்லிப்பான். இந்த பொண்ணு யாருன்னா இந்த காரில் இறந்து போனார்ல ஒரு போலீஸ், அவரோட பொண்ணு. இந்த பாருமா, இனிமேல் நான் உனக்கு கார்டன் கிடையாது, அதனால் நீ இனிமேல் ஃப்ரீயாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு நான் உனக்கு அனுப்பிட்டே இருப்பேன், ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வழி அனுப்பி ஹீரோ மேலே போட்ட சார்ஜஸ் எதுக்குமே வந்து ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மறுபடியும் அவர் போலீஸ் குவார்ட்டர்ஸ் போயிட்டு அங்கே உள்ள ஆஃபீஸரை மீட் பண்ண போயிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸில் கதவை தட்டாமல் ஹீரோ பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு வாடா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். டேய் நான் ரிசைன் பண்ணுறடா அப்படின்னு அவன் போலீஸ் போயிட்டு சொன்னான்னா இப்போ ஆஃபீஸர் வந்து சொல்லுவான், என்ன இப்போ உள்ளே வந்த பாட்டுக்கு அவனை கூப்பிட்டு போகலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லுவான். இதை பார், நீ என்னோட டிகிரி ஜாஸ்தின்னு தான் உனக்கு இந்த பொசிஷன், மற்றபடி நீ கிரவுண்ட் ஃபீல்டில் வந்துட்டு எந்த ஒர்க்கும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் திட்டிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி இப்போ ஒரு போட்டை காட்டுறாங்க. அந்த போட்டில் வழக்கம் போல் மீனையும் பிடிச்சி அதில் உள்ள கோல்டையும் எடுத்து இந்த வலையில் வந்துட்டு எடுத்து பசங்க அடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க அந்த பெருசோட பையனை சொல்லலாம், ஏய் வண்டி நான் சொல்கிற இடத்துல நிறுத்துற, அது வரையும் கேட்காம நிறுத்தக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லியிருப்பான். வில்லம் பார்த்தா கண்டுக்காமல் பாட்டுக்கு வண்டி ஓட்டிப்பான். ஒன்னத்தாண்டான்னு சொல்லிட்டு அந்த பெருசோட பையன் சொல்லுவான், கண்டுக்கவே மாட்டேன், சரிவா நம்ம தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டு ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிட்டு, இனிமேல் நீ இங்கே இருக்குன்னு அவசியம் இல்லை, நான் தான் இருக்க போதிலே ஒரே டான் அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு பஞ்ச் டைலாக்காக பேசிட்டு இருப்பான். அந்த பெருசோட பையன் நினைப்பான், வில்லன் தனியாக வந்து மாட்டிக்கிட்டான், டே பசங்களா எல்லாரும் போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாரும் ஓடி வந்துட்டு பெருசோட பையனை வந்து பிடிச்சிப்பாங்க. வில்லன் கேங்கை தேடி ஹீரோ வந்திருப்பான். அந்த காட்டு உள்ள வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் தான் பெருசோட பையனை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆளுங்க உள்ளே வந்து அவன் பவர் என்னன்னு தெரியும்டா, அப்போ இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஆளுங்களை பார்த்தா எல்லாத்தையும் வந்துட்டு சாவடிச்சு வில்லன் மரத்தில் தொங்க விட்டுருப்பான். வில்லன் கையில் ஒரு ஸ்டாப்லர் மிஷின் மாதிரி இருக்கும். அதை வச்சு கிளிக் பண்ணாலே டக்குன்னு போயிட்டு ஒரு கன் ஷாட் மாதிரி அடிக்கும். அதை என்ன பென் நைஃப் மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு தான் எல்லாமே பண்ணிட்டுருப்பான். இப்போ அந்த பென் நைஃபை வச்சுட்டு இந்த பெருசோட பையனை குத்தி கிளிக்கலாம் போகும்போது கழுத்தில் கத்தி வச்சுருவான். அதே டைமில் பார்த்தா ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் உள்ள வந்து கையில் கத்தி எடுத்தாச்சு, இன்னும் ரத்தம் பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெருசோட பையனோட கழுத்தில் 2 அறுப்பை போட்டு வச்சுட்டு அங்கே வந்துட்டு வில்லன் நகர்ந்து போயிடுவான். அப்புறம் அடியாளுங்களுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கர ஃபைட்டு போயிட்டுருக்கும். இதில் ஹீரோ ரெண்டும் சேர்ந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு வழக்கம் போல் ஹீரோ அடித்தாலே பறந்து போவானுங்கள, அந்த மாதிரி ஹீரோ ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொருத்தன் பில்டிங்கெல்லாம் இடிச்சிட்டு போயிட்டு விழுந்துடுறான். இதுக்கப்புறமா ஹீரோட ஃப்ரெண்டு சேர்ந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக என்னன்னா வழக்கம் போல் ஹீரோ தான் வின் ஆயிடுறான். வில்லங்கெல்லாம் அடித்து தும்சம் பண்ணதுக்கப்புறமா ஹீரோ அந்த இடத்த வந்து நோட் பண்ணுவான். பார்த்தா நிறைய ஃபிஷ் இருக்கும், அது பக்கத்தில் நிறைய கோல்டு மெட்டல்ஸும் இருக்கும். இதை பார்த்துனா ஓஹோ இங்கே வச்சு தான் தங்க கடத்தல் நடக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பான்.
அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம வில்லனை காட்டுறாங்க. ஒரு போட்டு உள்ள ஒரு பொண்ணுக்குள்ளே கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே வரோம். அங்கே இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறான், அவருக்கு வில்லனுக்கு ஒரு மீன் வறுவலை ரெடி பண்ணி சம்பவம் முடிச்சதுக்கப்புறம் வில்லன் என்ன பண்ணோன்னா அங்கே வந்து நான் அப்புறமா வரேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்லி விட்டா. இப்போ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டிருப்பா. நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த ஹார்பர் வந்திருப்பாங்க. ஹார்பரில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கடத்தல்னா எங்கே நடக்குது, இதில் எவனாவது சம்மந்தப்பட்டவன் எவனாவது இங்கே இருப்பானே அப்படின்னு அப்படியே வேவ் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் பர்டிகுலராக ஓடி போயிட்டுருக்கான். இதை பார்த்தோன்னா ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி போனால் அவன் பயந்து ஓட ஆரம்பிச்சான். அந்த அடியால் பையன் தப்பிச்சு போய் ஒரு போட்டில் போவான். அங்கே கரெக்டாக ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ அந்த போட்டே குதிச்சிடுவான். அதுக்கப்புறமா என்னன்னா அவனை தலையை தண்ணி உள்ள முக்கிட்டு ஒழுங்காக சொல்லு அந்த பெருசு எங்கே இருக்கான், அவன் கள்ளக்கடத்தல் தலைவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஒரு டீலர் தான் தெரியும் அது ஒரு பெருசு அப்படின்னு சொன்னேன். சரி அந்த வண்டியை காட்டு அப்படின்னு சொன்னால் அந்த போட் இருக்கிற இடத்த காட்டுறக்காக இவன் இப்படியே போயிட்டு இருப்பான் ஹீரோ. இப்போ நம்ம பெருசை காட்டுறாங்க. அவரு போட்டில் வந்துட்டு பரவாயில்லையே பையன் சொன்ன மாதிரி வில்லனை போட்டு முடிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணுறது. பெருசோட பையன் ஸ்பீடாக பெருசை பார்க்க வந்துட்டே இருப்பான். வந்து போட் என்னன்னா திடீர்னு வெடிச்சிடும். உடனே அந்த போட்டில் வந்து ஜம்ப் பண்ணி கடலில் குதிச்சிடுவான். இதனால கடுப்பான அந்த பெருசு என்ன பண்ணுவார்னா டேய் அடியால் போய் குதிச்சு தம்பி கொண்டு வாடா அப்படின்னு சொன்னால் அவனை தண்ணியில் குதிச்சிடுவான். இதே டைமில் பார்த்தா நம்ம வில்ல இந்த போட்டில் வச்சுக்க பெண் கண்ணால் எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டே இருப்பான். கடைசியில் வந்தால் அந்த பெருசு விழுந்துடும். இப்போ தண்ணியில் விழுந்த பெருசோட பையனுக்கு வந்துட்டு சிபிஆர் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் மூச்சு வருதா இல்லையா பார்த்துட்டு இருக்க டைமில் பெருசோட மூட்டிலே ஷூட் பண்ணிடுவான். அங்கே ஒரு விசுவாசி அடியாள் இருப்பான். அவன்ட்டு வந்து சொல்லுவான் தம்பி பெருசோட பையனை போட்டு தள்ளிடு, இல்லைனா நான் உன்னை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு. டேய் அது என் பையன்டா, வருங்கால முதலமைச்சர் மாதிரி வருங்கால தலைவன்டாவன், அவனை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா முதல்ல ஒன்றே போடணுண்டா அப்புறமா வந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல அவன்ட்டு மறுபடியும் ஆர்டர் பண்ணான். தம்பி இப்போவும் சொல்கிறேன், அவன் புள்ளைய போட்டு தள்ளுறியா இல்லை அவன் நிஜ தலைவர் இப்போயே போட்டு தள்ளவா அப்படின்னு சொல்லணும். முதல்ல உன் தலைவர் அப்புறம் நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது பெருசோட பையனை அவன் கழுத்து நினச்சி கொண்டு. அடுத்த சீனை காட்டும்போது நம்ம பெருசை ட்ரெஸ் எல்லாம் உருவி விட்டு ஒரு ட்ரௌசரோட ஒரு ட்ரம்முள்ள தள்ளி விட்டுருப்பான். அதில் அவருக்கு உடம்புல நிறைய கீரெல்லாம் இருக்கும். அதில் உப்பள்ளி போட்டு ஒழுங்காக உன் டீடு யாரும் சொல்லு, இத்தனை நாள் நீ கள்ளக்கடத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்க, நான் உன்ட்ட அடியாளாவே இருந்தால் எப்படி நானும் பெரிய ஆளாக வரணும்டா, எனக்கு சொல்லு உன் ஓனர் யாருன்னு சொல்லு. அது நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் எனக்கு கொண்டுடுவாங்க அப்படின்னு பெருசுன்னு சொல்லிட்டு ஹீரோ பெருசு அடியால கூப்பிட்டு போட்டில் வந்துட்டு இருக்காங்க. அவன் கரெக்டாக அந்த போர்டு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது வில்லன் உஷாராயிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும். இப்போ மறுபடியும் ஹீரோ பெருசோட போட்டில் வந்து பார்த்தா பெருசோட பையன் அவுட்டு. அப்புறம் பெருசை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அவன் கழுத்தை நினச்சிட்டு இருப்பான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து ரவுடி போலீஸில் ட்ரீட்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். ஹீரோ பேச டார்ச்சர் பண்ணிருக்க டைமில் ஹீரோட ஹெட் ஆஃபீஸர் வந்தான். தம்பி அவர் மேலே கையெடு, அவர் மேலே எதுவும் கீரல் பட்டால் கூட உன் மேலே கேஸை புக் பண்ணிடுறேன், நானே இப்போ உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ அங்கே வந்துட்டு நகர்ந்து போவோம். சரி முட்டுறான் போல இருக்குன்னு திரும்பி போனால் திடீர்னு ஓடி வந்துட்டு அந்த பெருசோட கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா கண்டிப்பாக அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் போகிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹெட் ஆஃபீஸர் கிளம்பி கேங்ஸ்டர்கிட்ட ஃபைட் பண்ணி அவங்கள மீட்டு கொண்டு வந்து பார், நீ பாட்டுக்கு டெஸ்க்கை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கேன், நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹெட் ஆஃபீஸரை திட்டிட்டு அங்கே வந்துட்டு என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கோம். சரி வாமா வச்சா நான் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்துக்கு 2 பாட்டிலும் இருக்குது, வந்து என்ஜாய் பண்ணலாம் நைட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு வந்துட்டு உள்ள மச்சான் உள்ள ஃபிகர் இருக்குது, நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் வெளியே போயேன் அப்படின்னு சொன்னே நான் ஃப்ரெண்டுடா அதனால தான்டா நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ இப்போ ஏன் ரிசைன் பண்ணேன் அப்படின்னு, நான் வந்து யூரோப்பில் செட்டில் ஆகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த ஃப்ரெண்டு போலீஸ். ஹீரோட்ட ஆல்ரெடி வந்து பெருசு ஒரு ஆஃபர் தந்திருப்பான். என்னென்னா நீ என்னை மட்டும் தப்பிக்க வச்சுட்டு நான் உனக்கு அவனை காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால இங்கே வந்துட்டு பேதி ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். அங்கே வந்துட்டு ஹீரோ அந்த பெருசை வந்து காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்துடும். ஹீரோ பெருசை கூப்பிட்டு காரில் போயிட்டு இருப்பான். ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த ஹெட் ஆஃபீஸர் என்னைய பார்த்து ஃபீல்டு ஒர்க் பண்ண தெரியுமா கேட்டான்டா, இன்னைக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த வேற காரில் கிளம்பி ஹீரோ காரில் போயிட்டு இருக்கும்போது எதில் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நிற்பான். டே யூரோப் போகிறேன்னா இங்கே வந்து என்னடா பண்ணிட்டுருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் போனாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட பிடிச்சி நிற்கிறேன். சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க போகிற மாதிரி பார்த்தா அந்த ஹீரோட ஃப்ரெண்டு பக்கத்தில் வில்லன் அப்படி கிராஸ் ஆகி போயிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோ விரட்டிட்டு போவான். டே என்ன பார்க்க வரலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு ஓடிட்டே இருக்கும். வில்லனை ஃபாலோ பண்ணி ஹீரோ ஒரு பக்கம் விரட்டிகிட்டே போயிட்டுருப்பான். ஆனால் வில்லன் அசால்ட்டாக நடந்து போயிட்டுருக்கும்போது வில்லனோட ஆளை காட்டுறாங்க. அவளை கூலாக வந்துட்டு ஒரு எஸ்கலேட்டரில் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ பார்த்தா அவள் கையில் ஒரு பாட்டிலை வச்சுருப்பாள். இங்கே இந்த ஒரு பக்கம் அந்த ஹெட் ஆஃபீஸரும் வந்துட்டு இருப்பார். வில்லனோட கீப் என்ன பண்ணுன்னா அவன் கையில் வச்சுக்க பாட்டில் ஏதோ கற்பூரமாக ஒன்று போட்டு குளிக்கிட்டு அப்படி மார்க்கெட்டில் தூக்கி போட்டு அது பாட்டுக்கு அந்த பாட்டிலே விரிஞ்சிட்டு வந்து வெடிக்க வச்சிடும். இதை பார்த்துனா அந்த ஹெட் ஆஃபீஸுக்கு பயமாடி என்னடா இது பாமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் அது பாட்டில் வந்துட்டு புகையாக வரும். இப்படி பார்க்குற பக்கம்லாம் பாட்டில் குளிக்க அவள் பாட்டுக்கு போட்டுகிட்டே இருப்பாள். போகிற இடம்லாம் வெடிச்சு தள்ளிட்டே இருக்கும். கூட்டத்தோட போலீஸ் சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக தேடி அலைஞ்சு கடைசியில் வில்லனோட ஆளை கண்டுபிடிச்சி கரெக்டாக அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பா. அவள் திரும்பி ஒரு லுக் விட்டு அங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு பாட்டிலை தூக்கி போட்டு அங்கே நடந்து போயிடும். நில்லு அப்படின்னு கத்திட்டே வந்துட்டு போலீஸ் ஹெட்டு அந்த பொண்ணை பிடிச்சி லாக் பண்ணுறோமா இப்போ கன்னோட போயிட்டுருப்பான்.
அவன் என்ன கூலாக ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி போடுவான். அவன் பயந்து அப்படியே பொத்தில் விழுவான். பக்கத்தில் ஒரு கீரை தட்டுமே இருக்கும், அதில் போய்ட்டு அந்த பாட்டில் போய்ட்டு விழுவும். அவ்வளோதான், சோலி முடிச்சுது அப்படின்னு அவன் நினச்சி பார்த்தா நார்மல் வாட்டர் பாட்டில். அப்படியே ஷாக் ஆகிடும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு நினச்சிட்டு போலீஸ் சைடு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ காட்டுறாங்க. அவன் ஒரு பக்கம் ஸ்டெப்பில் நடந்துருப்பான், இன்னொரு பக்கம் ஸ்டெப் வழியாக நம்ம வில்லனும் ஹீரோவோட ஃப்ரெண்டு கழுத்தில் கத்தி வச்சுட்டு வரும். இப்போ நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு சொல்லி வில்லன் அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடு, அதுவும் அந்த பெருசை கூட்டிகிட்டு நீ வர்ற, நான் இவனை கூட்டிகிட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசிட்டு அங்கேருந்து போவாங்க. அதுக்குள்ளே பார்த்தா வழக்கம் போல் ஒரு வாட்டர் பாட்டில் போட்டு புகையாக வந்துடும். அந்த கேப்பில் வில்லன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடும். வில்லன் ஒரு பிளான் போட்டு அவன் ஆளு கூட அங்கே பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா என்னன்னா இங்கே ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோக்கு டிரான்ஸ்மிட்டர் ஜிபிஎஸ்லாம் செட் பண்ணி அவன் வில்லனை போய் மீட் பண்ணும்போது கரெக்டாக வில்லனை பிடிச்சிடலாம் போலீஸ் டீம் எல்லாம் பிளான் போட்டு வில்லன் ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பான், நீ வரும்போது எந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் எதுவுமே இல்லாமல் வரணும், ஸோ நீ கையில் காலில் மாட்டிக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுரு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அதே மாதிரி ஹீரோவும் வந்துட்டு அவன் வச்சுக்க ஜிபிஎஸ் ட்ராக்கர் எல்லாத்தையும் கார்லேருந்து வெளியே தூக்கி போட்டு அங்கேருந்து வண்டி ட்ராக்கருக்கு கனெக்ஷன் மிஸ் ஆனோடனே நம்ம போலீஸ் சைடு என்ன பண்ணால் வேணும்னே இவன் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இவன் காரை ஃபாலோ பண்ணிட்டு குறுக்க ஓடி வந்து பார்ப்பாரு. அதுக்குள்ளே பார்த்தா அங்கே நிறுத்தாமல் பாட்டுக்கு ஹீரோ வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான். இதுக்கப்புறமா நம்ம போலீஸ் கிட்டே இன்னொரு காரில் வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணாங்க. அப்படியே ஹீரோ காரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த வில்லனோட ஆளும் வண்டியில் வந்துகிட்டே இருப்பான். இதெல்லாம் தெரியாமல் ஹீரோ பாட்டுக்கு வண்டி ஓடிட்டு போயிருப்பான் கூட அந்த டானை கூப்பிட்டுட்டு. அதாவது அந்த பெருசை ஒரு பிரிட்ஜு கீழே பார்க்கிங் ஏரியாமல் இருக்கும், நிறைய கார்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாம் சில்வர் கலர் கார்ஸாக இருக்கும். அதில் வில்லன் அவனோட காரில் வெயிட் பண்ணிட்டு இதை பார்ப்பா என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கையை தூக்கி காட்டுவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா அங்கேருந்து ஸ்பீடாக வந்துட்டு வில்லனோட காரை வந்து ஹீரோ டைவர்டிச்சுட்டு வந்துட்டு வில்லனோட கையில் ஒரு விலங்க மாட்டி காரில் மாட்டி விட்டு இப்போ என் ஃப்ரெண்டு எங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வில்லன் சொல்லுவான், ஒரு சில்வர் காரில் அவன் ஃப்ரெண்டு பேக்கில் வச்சுருக்கான்ப்பா, முடிஞ்சால் எந்த சில்வர் கார்னு கண்டுபிடிச்சிக்கோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு ஹீரோ பண்ணதெல்லாம் வில்லன் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஓடி போயிட்டு ஒவ்வொரு காரோட சைடு மிரர் உடச்சி அங்கே இருக்க பேக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். அப்படியே பார்க்க ஒவ்வொரு கார்லேயும் எம்டியாக தான் இருக்கும். இப்படியே கடுப்பாக தேடிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு மொட்டை ஓடி வந்துட்டு நம்ம பெருசை போடுத்தல ஓடி வந்துட்டு இருப்பான். அவன் கார் கண்ணாடியை உடச்சி பெருசை போடுத்தல டைம் ஹீரோ அங்கேருந்து ஓடி வந்துட்டு பெருசை காப்பாற்றிட்டோன்னு பெருசு நைஸாக அந்த விலங்குல வந்துட்டு கையை எஸ்கேப் ஆகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்ப்பான். இவன் என்ன பண்ணுவான், ஹீரோ தரத்தரன்னு பெருசை இழுத்துட்டு வந்துட்டு ஒரு காருக்கு நடுவில் கீழே வச்சுட்டு வெளியே வரபடி பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த மொட்டை கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ தன்னோட கையில் வந்துட்டு ஒரு பின்னை எடுத்துகிட்டு அவன் கையில் இருக்க விலங்கை கழட்டிடுவான். இது அங்கே தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அந்த பெருசு வேறு அங்கே தப்பிச்சு ஓட பார்த்துட்டு இருப்பான். அவனை ஹீரோ தரத்தரன்னு இழுத்து மறுபடியும் செயினை கையில் போட்டு அவனை இழுத்துக்கிட்டே ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோக்கு விழ வேண்டிய அடியெல்லாம் பெருசுக்கு வர்ற மாதிரி மாற்றி அவன் முன்னாடி இழுத்து விட்டுருப்பான். ரொம்ப நேரம் அடிதடிக்கு அப்புறமா அந்த மொட்டையை அவனை வந்து அடின்னு அடித்து ஹீரோ கழுத்தை பிடிச்சி இறுக்கிடுவான். அதுக்கப்புறமா அங்கே ஏதோ கார் வர்றது மாதிரி சவுண்டு கேட்டோன்னா ஹீரோ அந்த பெருசும் எந்திரிச்சிருவாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு சில்வர் காரோட பேக் ஓப்பன் பண்ணான். அங்கே வில்லனோட அடியாள் அந்த லேடி இருப்பாள்ல, அவள் கையில் ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து ஹீரோவோட வயிற்றுலேயே சொல்லிவிடுவான். அதுக்கப்புறம் கழுத்தை சுருளாம் பார்த்தா ஹீரோ உசாராயிட்டு அவளை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவான். இதே டைமில் வில்லன் ஸ்பீடாக காரை எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க 3 பேருக்கு நடுவில் ஏற்றுறமா வருவான். அந்த கேப்பில் தான் ஹீரோ அவளை இழுத்து விட்டு கரெக்டாக போயிட்டு காரில் இடிச்சு, அதுவும் வில்லன் காரில் இடித்து அவள் பத்துன்னு போயிட்டு கீழே விடுவான். அதே ஸ்பாட்டில் ஹீரோ இடித்து தள்ளிட்டு அவன் போயிடுவான். கையில் மாட்டின விலங்கோட அந்த பெருசு ஒரு கண்ணாடி முன்னாடி போயிட்டு இடிச்சு பெருசு கார் கண்ணாடியில் இடிச்சால அப்படியே கழுத்து அறுப்பு விழுந்து அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. இப்போ வில்லன் போகிற காரை ஸ்பீடாக ஓடிட்டு வந்துட்டு அப்புறம் பிரேக் அடித்து சைடு மிரரில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா வில்லனோட ஆள் ஒரு ஏக்கமாக பார்ப்போம். இப்போ வந்து தூக்கி விட மாட்டானா அப்படின்னு பார்த்தா அவன் வண்டியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடும். போனா நீயும் உங்கள் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து எஞ்சி மறந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை அவன் ஹெட் ஆஃபீஸில் பிடிச்சி காய்ச்சிட்டு இருப்பாங்க. உன்னை நம்பி ஆளை விட்டா நீ பாட்டுக்கு அவனை காலி பண்ணி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு இருப்பார் ஹெட் ஆஃபீஸர் எல்லாம். அதுக்கப்புறமா வந்துட்டு என் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றியே தீருவேன்னு ஹீரோ கிளம்பும்போது அந்த ஹெட் ஆஃபீஸர் சொல்லுவான், டே அவனே சீட்டிங் பண்ணிட்டாலேண்டா, அவன் பின்னாடி ஏன்டா அழியிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னால், ஊரெல்லாம் கடன் வாங்கி 10 மில்லியன் கடன் இருக்கு அவன் மேலே, அவன் நைஸாக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறான் பாரு இங்கே பாரு அப்படின்னு ஒரு நோட்டீஸை காட்டு. அப்படியே அவன் ஊரெல்லாம் கடன் வாங்கி சீட்டிங் பண்ணியிருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியா நான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸரை சேலஞ்ச் பண்ணிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி எனக்கு 10 மில்லியன் கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செவுத்தில் பெயிண்ட் பண்ணியிருப்பான். இப்படியே வந்து போனால் இந்த ஹீரோ தேடி வரும்ல ஒரு பொண்ணு, அந்த போலீஸ் ஆஃபீஸர் இறந்த ஆஃபீஸரோட பொண்ணு, அவள் வந்துட்டு எனக்கு கையில் கொடுக்குற காசு பத்தாது, ஏன்னா என் வயிற்றில் பேபி இருக்குன்னு சொல்லுவாள். இது யார்கிட்டருந்துன்னு தெரில. அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் வில்லனோட ஆளுக்கு காலில் லைட்டாக அடிபட்டிருக்கும். இப்போ வில்லனோட ஆளுங்க வந்துட்டு வில்லனோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அவளை கூப்பிட்டு வந்திருப்பாங்க போட்டில். அவன் சொல்லுவான், இங்கே சேஃப் இல்லை, அவளோட ஊருக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனா நான் போக மாட்டேன், அவன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா வந்துட்டு அவளை ஒரு படகுக்கு கீழே இடத்துல வந்துட்டு அடித்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவன் போட்டில் ரெடியாகி கிளம்பி போகிற டைமில் நம்ம ஹெட் ஆஃபீஸர் வந்துடுவார்.
என்னையும் கூப்பிட்டு போப்பா, நானும் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு. ஐயோ தலைவரை உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னாலும் அந்த ஆள் வந்துட்டு உட்காந்து போக மாட்டான். இப்போ நம்ம வில்லனை காட்டினா அவன் என்ன பண்ணால் ஒரு கிளப்புக்கு போகிறான். போயிட்டு அங்கே இருக்க கடைக்கப்புறம் வச்சு பிடிச்சி அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். அங்கே சிசிடிவியில் இங்கே நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மெயினான டான் யார் தம்பி நீ அப்படின்னு கேட்டால் நான் தாங்க அவங்க பழைய பார்ட்னரோட அடியாள் அப்படின்னு சொல்லி வில்லன். இந்த பெரியவரை நம்ம டான் வச்சுப்போம். இந்த டானுக்கும் வில்லனுக்கும் பயங்கர ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் வில்லன் வேணும்னே வந்துட்டு அடி வாங்குறமா வாங்கிட்டு இவர் காலடியில் வந்து விழுற மாதிரி நிற்பான். அவன் இதை பார் தம்பி, அடியாள்னா என்றைக்குமே பாஸ் ஆக முடியாது அப்படின்னு அவர் தத்துவம் சொல்லிட்டு இருப்பார். இவன் என்ன பண்ணுவான்னா வில்லன் டக்குன்னு அவனோட பாக்கெட் நைஃப் மாதிரி இருக்கலாம், அதை எடுத்து அந்த ஆள் கழுத்தில் வச்சோன்னா அந்த ஆள் பதிலுக்கு வில்லனோட கழுத்திலே கத்தியை திருப்பி விட்டுறாரு. இப்போ கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வில்லன் அங்கே வந்துட்டு எஸ்கேப். இந்த பெரிய டான் எங்கெங்கெல்லாம் தங்கத்தை பதுக்கி வச்சுருக்கான்னு வில்லனுக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணணும்னா இவன் தண்ணியில் குதிச்சு ஒரு போட்டில் அவங்க ஆளுங்களை பார்க்க போவான். அவங்க ஆள்கிட்ட சொல்லலாம் டீலிங் ஒத்து வரலப்பா, நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம், எப்படி எடுக்கிறது ஒன்று. இவங்க இந்த டைமில் இறங்கி உள்ளே வருவானுங்க. அவங்க பொருளை எடுத்துகிட்டோன்னா அவங்க ஒருத்தவங்க அறுப்பு போட்டு நம்ம பாட்டு தங்கத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வில்லன் பிளான் போட்டிருப்பான். அதே மாதிரியே பெரிய டானோட ஆளுங்க தண்ணி உள்ள முங்கி தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர்ற டைமு வில்லன் உள்ளே போந்து தங்கத்தை ஆட்டையை போட்டு கிளம்புற டைமில் ஹீரோ உள்ளே வந்துடும். வில்லனும் ஹீரோவும் தண்ணி உள்ளே ஃபைட் பண்ணிட்டுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வில்லன் என்ன பண்ணுன்னா ஹீரோட கழுத்தில் செயினை போட்டு இறுக்கிடும். அதனால் மூச்சு விட முடியாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை கட் பண்ணி விட்டுருவான். இப்போ ஹீரோ மூச்சு திணறல இருக்கிற டைமில் அங்கே கூட வந்த அந்த போலீஸ் ஹெட்டு ஹீரோ காப்பாற்றி விடுவார். அதே டைமில் அவர் மாட்டிப்பார். அவரை பிடிச்சி அடி பொழந்து எடுத்துகிட்டு இருப்பான் வில்லன். இந்த தூரத்தில் வந்து பார்த்த ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஆக்சிஜன் சிலிண்டரை உடச்சி அதை வந்துட்டு வில்லன் மேலே அடித்து விட்டுருவார். வில்லனை மட்டும் ஹீரோ தனியாக வந்துட்டு தண்ணியிலேருந்து வெளியே கூப்பிட்டு வந்து பயங்கர ஃபைட் நடக்கும். 2 பேர் மாற்றி அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ சொல்கிறேன் என் ஃப்ரெண்டை எங்கே வச்சிருக்க அப்படின்னு ஹீரோ கேட்பான். தம்பி இப்படி கேட்கக்கூடாது, என்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டால் தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு. சரி மன்னிச்சிரு, எங்கே வச்சுருக்க அப்படின்னு. இதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது, இன்னும் பொறுமையாக சைலண்ட்டாக அப்படி வேணா முட்டி போட்டு ஹீரோ வந்துட்டு எங்கடா வச்சுருக்க அப்படி வேணா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரம் போய் சேர்ந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஹீரோ கோவமாயிட்டு அங்கே ஒரு பெண் கத்தியமாக இருக்கும். அதை கத்தி எடுத்து இவன் இடுப்பில் சைடுவான், வில்லனோட இடுப்பில். அதே டைமில் வில்லனோட ஆள் அந்த பாட்டிலோடு வந்துட்டு அங்கே ஒரு பாம்பை போட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் வில்லனை கூப்பிட்டு அவன் நடந்து போவான். அவளுக்கு இடுப்பில் கத்தி குத்துப்பட்டிருக்கும். அவளுக்கு எப்படி ஆச்சுங்கிறது படத்தில் காட்டவே இல்லை. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவனை வந்துட்டு அந்த பொண்ணு வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். அது என்ன எப்போ நீ கரைக்கு வர போகிற, இப்போ பார்த்தாலுக்கு போட்லேயே சுற்றுறிய அப்படின்னு சொன்னால் நான் அந்த கோல்டு கடத்தலாம் எப்போ முடியுதோ அப்போ தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி அவளை வழி அனுப்பி விட்டுருவான். வில்லனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி இடுப்பில் கத்தி கொடுத்து பட்டமா இருந்ததில்ல. இப்போ அவளை கரையில் சேர்த்து வச்சு அவன் பார்த்தா அவள் டிக்கெட் வாங்கியிருப்பாள். அப்படியே அவளை ஓரமாக வச்சுட்டு பக்கத்தில் ஒரு படகு இருக்கும். அதில் வந்துட்டு இன்னொரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு அவளையும் படுக்க வச்சுட்டு 2 பேர் மூஞ்சிலையும் கள்ள தூக்கி அடித்து வில்லன் காசு அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். அந்த போட்டில் வந்த 2வது பொண்ணு யாருன்னே தெரில. உங்களுக்கு படம் பார்த்து தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. வில்லனும் ஹீரோவும் பயங்கரமாக சூறாவளியை அடிச்சுட்டு இருக்கிற டைமில் கடல் உள்ள போயிருப்பாங்க. அந்த டைம் பார்த்து அங்கே வந்து பயங்கர சூறாவளியில் கப்பலே ஓட்ட முடியாதபடி இருக்கும். இதனால் ஹீரோவோட கப்பல் கவுந்துடும். அதில் வந்துட்டு ஸ்விம் பண்ணிட்டே போகும்போது பக்கத்தில் வில்லனோட கப்பல் போயிட்டுருக்கோம். அதில் கரெக்டாக வில்லனுக்கே தெரியாமல் இவன் ஹீரோ ஏறி வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு அந்த போலீஸ் அவன் கூட வில்லன் கப்பல் உள்ளே வந்தோடனே ஹீரோட ஃப்ரெண்டு வில்லன் எல்லாருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணி ஹீரோ படுக்க போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த ஃபைட்டில் வந்துட்டு ஒரு கோல்டு வலையில் நிறைய கட்டி வச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அதை கடல் உள்ள தள்ளி விட்டுருவான் ஹீரோ. அதனால் அதை எடுக்க போகிறதுக்காக வில்லன் போயிடுவான். வெளியே ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அப்போது பயங்கர ஃபைட்டில் ஒரு புயல் அடித்ததில் இவன் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிடுவான். இப்போ மறுபடியும் வில்லன் நீச்சல் அடித்து அந்த கடலில் வந்துட்டு ஒரு தங்கம் கட்டியோட பை அதை எடுத்துகிட்டு வெளியே வந்திருப்பான். ஹீரோ மறுபடியும் வில்லனை போட்டு டார்ச்சர் பண்ணதால் வில்லன் என்ன பண்ணுவான்னா ஹீரோ தள்ளி விட்டுருவான். கடல் உள்ளே போகும்போதும் வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணோன்னா அந்த வலையில் தொங்கிட்டு இருக்க தங்கத்தை அப்படியே அந்த வலையை அறுத்து விட்டு மறுபடியும் கடலில் அப்படியே தங்க மெட்டல்ஸாக கீழே போயிட்டுருக்கோம். இதை எடுக்கிறக்காக வில்லன் மறுபடியும் உள்ளே குதித்து கடல் உள்ளே வந்திருப்பான். ஹீரோ எவ்வளோ தடுத்து வெளிவான்னு கூப்பிடுவான். வில்லன் அந்த தங்க கட்டி எடுக்க போவான். ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாதால் அப்படியே ஆள் ஸ்பாட் அவுட்டு. அப்புறம் ஹீரோ காட்டுறான். கடல்லேருந்து வெளியே வந்து பாட்டுக்கு அந்த பொண்ணு ஹீரோவை தேடி வரோம்ல, அந்த பொண்ணு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துருக்க மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.